இந்த சேல் அக்ரிமெண்ட்ஸ் நம்ம கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணுமா? எஸ், கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரூல் எப்ப வந்து உங்களுக்கு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேல் அக்ரிமெண்டோட 2 டைப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேல் அக்ரிமெண்ட் வித் பொசஷன், அதாவது சுவாதீனத்துடன் கூடிய கிரய ஒப்பந்தம். இந்த சுவாதீனம் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ரைட்ஸ். இப்போ பையர் வந்து செல்லர் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய லேண்ட்ல ஒரு ஃபார்மிங் அல்லது ஒரு கோழி பண்ண அமைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அத பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். இத சுத்தம் பண்றதுக்கு அவங்களுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ரைட்ஸ் இருக்கணும். சோ இந்த அக்ரிமெண்ட்லயே செல்லர் வந்து பையருக்கு ரைட்ஸ் கொடுத்துருவாரு. இததான் வந்து நம்ம சேல் அக்ரிமெண்ட் வித் பொசஷன் அப்படின்னு சொல்றோம். 24/9/2001 அப்புறமா அண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 17(1)ல இத கட்டாயமா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோங்கிற ரூல் பாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 1/12/2012 அப்புறமா சேல் அக்ரிமெண்ட் வித்தவுட் பொசிஷனையும் நம்ம வந்து கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ரூல் வந்து பாஸ் ஆச்சு. இது போன்ற ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வீடியோஸ் பாக்குறதுக்கு இப்பவே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.